பிரைஸ் தி லார்ட். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில சில நேரம் நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் போது அது நம்மை மிக மனமுடைய செய்யும், நம்மை கண்ணீர் சிந்த செய்யும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்வேன் என்று கலங்கி போய் நிற்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளை வரலாம். நாம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் அழிந்து போகும்போது, அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கும் போது, அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற இனிமே எந்த வாய்ப்பும் இல்லை என்று சூழ்நிலை வரும்போது, அந்த சூழ்நிலைகள் நம்மை கண்ணீர் வடிக்க செய்யும். பரிசுத்த வேதாகமம் லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல நயீன் எனும் ஊரிலே ஒரு விதவையான ஸ்திரீ, தன்னுடைய கணவர் இழந்து விட்டார், ஒரே மகன். அந்த மகன் வளர்ந்து வரும்பொழுது தன் வாழ்க்கையை கட்டி எழுப்பலாம் என்று எதிர்பார்த்து வாழ்ந்த அந்த தாய் எதிர்பாராத நாளிலே தன்னுடைய மகனும் மரித்து விட்டான். இனிமே வாழ்க்கை எதற்கு என்று உடைந்து போய் கண்ணீர் வடித்து புலம்பி அழுது மனம் உடைந்து போன அந்த தாயாரை தேடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை சில இழப்புகளை நினைத்து இனிமே ஒருபோதும் திரும்ப வராது என்று நினைக்கிற சில இழப்புகளை நினைத்து நீங்கள் கலங்கி போயிருக்கலாம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் சமீபமாய் வந்து அவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ ஏன் அழுகிறாய்? நான் உன்னோடு இருக்கும் பொழுது நான் உன் கண்ணீரை துடைப்பேன், இழந்தவைகளை எல்லாம் திரும்ப தருவேன். அந்த விதவை ஸ்திரீ மரித்து போன தன்னுடைய அன்பு மகனை உயிரோடு எழுப்பி அவருடைய கண்ணீரை துடைத்து ஆறுதலை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு புது பாதைக்கு அவளை நடத்தினார். நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க, அவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகள் எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும், என்ன இழப்புகள், என்ன நஷ்டங்கள், என்ன சோதனைகளாக இருந்தாலும், இன்றைக்கு நாயின் என்னும் ஊரிலே கடந்து சென்று விதவை ஸ்திரீக்கு கண்ணீரை துடைத்து ஆறுதலை கொடுத்து என் ஆண்டவர் என் அன்பு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும், அவர்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அழாதீர்கள், சந்தோஷமாயிருங்க. God bless you.